நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆன்மீக வழிபாடுகள், பூஜைகள் எல்லாம் பண்ணும்பொழுது நிறைய சிறு சிறு தவறுகள் பண்ணுவாங்க. அது மாதிரி நம்ம பண்ணக்கூடிய சிறு சிறு தவறுகள் என்னென்ன? அதை எப்படி சரியா பண்ணணும் அப்படின்ற ஒரு தகவல்களை ஆன்மீகவாதியா நீங்க பகிர்ந்துக்கோங்க மேம். இப்போ ஒரு வீட்டிலன்னு பார்த்தீங்கன்னா நல்ல பெருசாக வீடு கட்டுவாங்க. அது நிறைய கோடிக்கணக்கில் செலவு பண்ணி கூட வீடு கட்டுவாங்க. அப்படி பண்ணும்போது பூஜை ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபில் வைக்கலாம், இல்லை ஒரு அலமாரி மாதிரி இப்போ நிறைய ரெடிமேடில் நிறைய கிடச்சிருச்சு அந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்னு கட்டுவாங்க. அந்த மாதிரி முதல்ல பண்ணக்கூடாது. விளக்கு இப்போது நம்ம கடையில் பார்த்திங்கன்னா நிறைய பஞ்சதீப எண்ணெய் அப்படின்னு சொல்லி விற்கிது. அதில் நிறைய கெமிக்கல் கலக்கிறாங்க ஒன்று. அப்புறம் அதில் நல்லா பாருங்கள், அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துருக்காங்கன்றது பார்த்தீங்கன்னா ரைஸ் பிரான் ஆயில், அப்புறம் நிறைய நம்ம எண்ணெய்கள்லாம் செய்யும்போது அதில் மீந்து போகிற கெட்டு போகிற எண்ணெய்களை எசென்ஷியல் ஆயில் போட்டு நம்மளுக்கு விற்கிறாங்க. அதில் ஒரு காலமும் தீபம் ஏற்றக்கூடாது. வாசல்ல எலுமிச்சை பழம் அரிஞ்சு வைப்பாங்க, அது பண்ணவே கூடாது. எலுமிச்சை பழம் அரிஞ்சு வாசல் நிறைய வாசல்கள்ல நம்ம அந்த மாதிரி பார்த்திருப்போம். எலுமிச்சை பழத்துல கொஞ்சம் குங்குமம் போட்டு வாசல்ல 2 பக்கம் அந்த மாதிரி வைக்கவே கூடாது. இப்போ அது ஒரு வேளை அதை வைக்கிறோம்னா வாசப்படியில வைக்கக்கூடாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆன்மீக வழிபாடுகள், பூஜைகள் எல்லாம் பண்ணும்பொழுது நிறைய சிறு சிறு தவறுகள் பண்ணுவாங்க. எந்த மாதிரினா, விளக்கு எழுத்தும் போது திரி போட்டுட்டு எண்ணெய் ஊற்றணுமா, இல்லை எண்ணெய் ஊற்றி திரி போடணுமா அப்படின்றது நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கு. அது மாதிரி நம்ம பண்ணக்கூடிய சிறு சிறு தவறுகள் என்னென்ன, அதை எப்படி சரியா பண்ணணும் அப்படின்ற ஒரு தகவல்களை ஆன்மீகவாதியா நீங்க பகிர்ந்துக்கோங்க மேம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம முதல்ல பூஜை ரூமுக்கு போகும். இப்போ ஒரு வீட்டுலன்னு பாத்தீங்கன்னா நல்ல பெருசா வீடு கட்டுவாங்க. அது நிறைய கோடிக்கணக்கில் செலவு பண்ணி கூட வீடு கட்டுவாங்க. அப்படி பண்ணும்போது பூஜை ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபில் வைக்கலாம், இல்லை ஒரு அலமாரி மாதிரி இப்போ நிறையா ரெடிமேடில் நிறைய கிடச்சிருச்சு அந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்னு கட்டுவாங்க. அந்த மாதிரி முதல்ல பண்ணக்கூடாது. நம்மளுக்கு ஒரு வீடு, இவ்வளோ பெரிய வீடு இடம் கொடுத்த கடவுளுக்கு நம்மளோட வீட்டில் ஒரு குறிப்பிட்ட அதை வாஸ்துப்படி கடவுளுக்குன்னு ஒரு இடம் நம்ம கொடுக்கணும். அது சின்ன வீடாக இருந்தாலும் சரி, பெரிய வீடாக இருந்தாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி அதோட அளவுகள் சின்னது பெருசாக அப்படி வச்சுக்கலாமே தவிர்த்து, ஆனால் தெய்வத்துக்குன்னு ஒரு இடம் நம்மளோட வீட்டுக்குள்ளே கண்டிப்பாக கொடுக்கணும். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் நிறைய நம்ம விக்கிரகங்கள் வைக்கிறோம், நிறைய படங்கள் வைக்கிறோம். அப்படின்னும் போது ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா எந்தெந்த கோவிலுக்கு போகிறாங்களோ எல்லா படங்களையும் வாங்கிட்டு வச்சுப்பாங்க பூஜை ரூமில். அதுக்கு நம்மளால் பூஜை பண்ண முடியுமானா, நம்மள இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை பார்த்திங்கன்னா எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கோம், வாழ்வாதாரத்தை நோக்கி எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்மளால் தொடர்ந்து நித்தியப்படி பூஜை பண்ண முடியுமா கேட்டால் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தோட படம். அப்படி இல்லைன்னா குலதெய்வத்தோட படம் நம்மளால் ஒரு குலதெய்வத்துக்கு உருவம் கிடையாது, ஏதோ ஒரு நிலக்கல் மாதிரி வச்சு வழிபடுற வழக்கமும் இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த குலதெய்வ கோவிலேருந்து பிடிமண் எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணலாம். அப்படி பண்ணலாம். ரெண்டாவது இஷ்ட தெய்வம், நம்ம இஷ்டப்பட்டு ஒரு தெய்வத்தை வணங்குவோம். அப்போது அந்த தெய்வத்தோட படத்தை நம்ம வச்சுக்கலாம். இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு ஊரில் இருப்போம். இப்போது உதாரணத்துக்கு சொல்லலாம், இப்போ சென்னையில் இருக்கோம், சென்னைக்குன்னு ஒரு ஏரியா இருக்குது, அந்த ஏரியாவுக்கு பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் இருக்குது, அந்த தெய்வங்களோட படங்களை நம்ம வச்சுக்கலாம். இதை தவிர்த்து நம்ம வீடு கிரகப்பிரவேசம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு 5 சுவாமிகள் இருக்க படம், அதாவது பெருமாள், விநாயகர், முருகர், லக்ஷ்மி, சரஸ்வதி, அதாவது சாத்வ குணங்கள் இருக்கக்கூடிய தெய்வங்களோட படங்கள், அதை வச்சுக்கலாம். இதையெல்லாம் போக ஒரு அன்னபூரணியோட விக்கிரகம் வச்சுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு அன்னன்றது, நம்மளோட உணவுன்றது இன்றியமையாது மனுஷனுக்கு. அது என்னன்னைக்கும் நம்ம வீட்டில் பெருகி இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு அக்ஷய பாத்திரத்தில் பச்சரிசி நிரப்பி அதில் அன்னபூர்ணியோட விக்கிரகத்தை வச்சுக்கலாம். இதை தவிர்த்து கல்யாணம் ஆகி வரும்போது காமாட்சி அம்மன் விளக்கு கொடுப்பாங்க, அந்த விளக்கு வச்சுக்கலாம். இது இருந்தாலே ஒரு பூஜை ரூம்னும் போது இது இருந்தாலே மிகையானது. இதை தவிர்த்து நம்ம நிறைய விக்கிரகம், இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த விக்கிரகம் வச்சா இது நடக்கும், இது பண்ணால் இந்த பஞ்சமி, அதாவது நான் வராகி வழிபாடுன்னு சொல்லலை, பொதுவாகவே சொல்கிறேன். பொதுவாகவே இந்த விக்கிரகம் வச்சு இந்த தீபம் போடுறோங்க, அதெல்லாம் வீட்டில் நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம வீட்டிலன்னும் போது நல்ல விஷயங்களும் நடக்கும், கெட்ட விஷயங்களும் நடக்கும். நம்ம தூங்குவோம், எழுந்திருப்போம், ஒரு அவசகுணமான விஷயங்கள் பேசுவோம். அப்போ அது அந்த அதிர்வலைகள் நம்மளுக்கு கெடு பலனை கொடுக்கும். அதனால நம்ம பொதுவாக படங்கள் வச்சு வழிபாடு பண்ணலாம். அதுக்கு நம்ம ஒரு வெள்ளி செவ்வாயில் நம்ம எப்பயும் பண்ணுற பூஜை பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. விக்கிரகங்கள்னு வரும்போது இப்போ மனுஷனுக்கு எப்படி உயிர் இருக்கோ
அதே மாதிரி அந்த விக்கிரகத்துக்கும் உயிர் இருக்கு. அப்படின்னும் போது நம்ம எப்படி 3 வேளை சாப்பிட்றோமோ அதே மாதிரி அந்த விக்கிரகத்துக்கும் நம்ம உணவு கொடுக்கணும். நம்ம எப்படி குளிக்கிறோமோ அதே மாதிரி அந்த விக்கிரகத்துக்கும் அபிஷேகம் பண்ணணும். அது வந்து இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் நம்மளால பண்ண முடியும், நித்தியபடி பூஜை நம்மளால பண்ண முடியும். அப்படின்ற சூழ்நிலையில நம்ம எவ்வளோ பெரிய விக்கிரகம் ஒரு ஆலயத்தில் அமைக்கிற மாதிரி விக்கிரகம் கூட வச்சு வழிபாடு பண்ணலாம். வழிபாடு பண்ணாலும் தவறு கிடையாது. ஆனால் அந்த பூஜைகள் வந்து நம்ம முறையாக பண்ணணும். அப்படி முறையாக என்னால் கடைபிடிக்க முடியாது, என்னால் பண்ண முடியாதுன்னும் போது படங்களை நம்ம வச்சு வழிபாடு பண்ணிக்கலாம். மற்றபடி உருவ வழிபாடு விக்கிரகமாக வழிபாடுனா ஆலயத்தில் போயிட்டு நம்ம எந்த தெய்வம் நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ அந்த தெய்வத்தை அந்த கிழமைகளில் நம்மளுக்கு எப்போ தோணுதோ அப்போ போய் நம்ம வழிபாடு பண்ணிட்டு வரலாம். மற்றபடி விக்கிரகங்கள் வச்சு வீட்டில் வழிபாடு பண்ணவே கூடாது. சின்னதாக இருந்தாலும் சரி பெருசா இருந்தாலும் சரி வழிபாடு பண்ண கை அளவுக்கு வச்சுக்கலாம், பெருசாதான் வைக்க கூடாது அப்படின்னு சொல்றேன். எது வச்சாலுமே விக்கிரகம், அதாவது உலோகத்துல எந்த ஒரு விக்கிரகம் வச்சாலுமே அதுக்கு உயிர் உண்டு. நம்ம பூஜை பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம அதாவது ஒரு தெய்வம் அது உயிர் இருக்குன்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஒரு விக்கிரகம் வைக்கிறோம், அதுக்கிட்ட நம்ம ஒரு வேண்டுதல் வைக்கிறோம், அது கேட்குது அப்படின்னும் போது அது நிறைவேறும். அப்போ அது உயிரோட தானே இருக்கு. அப்போ வந்து நம்மளுக்கு பசிக்கிற மாதிரி தானே அந்த தெய்வத்துக்கு. அதுதான் வந்து ஆன்மீகத்துல ஒரு அன்புன்றது. இப்போ நான் ஒரு விக்கிரகமாக அதை நம்ம பார்த்தோன்னா அதில் ஆன்மீகமோ ஒரு பக்தியோ இருக்காது. அதை உயிரோடு நம்ம பார்க்குறப்போ அப்போ உயிரோடு இருக்கணும், நம்ம எல்லாமே செய்யணுமே. இப்போ நம்ம ஒரு நாள் குளிக்கலைன்னா நம்ம குளிக்காமல் இருப்போமா? அப்போ அந்த விக்கிரகத்தையும் குளிக்க வைக்கணும், அதாவது அபிஷேகம் பண்ணணும், நெய்வேத்தியம் பண்ணணும், எல்லாமே அதுக்கான பணிவிடைகள் எல்லாமே நம்ம செய்யணும். அப்படின்னா தான் நம்ம விக்கிரகத்தை வச்சு வழிபாடு பண்ண முடியும். அது சின்ன சைஸாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி இதுதான் அதோட வழிமுறை. ஆனால் இன்றைக்கி நம்ம எல்லாமே பண்ணுறோம். பெரிய பெரிய விக்கிரகம் வாங்கி வச்சுக்கிறோம், அதாவது உக்ரமான தெய்வங்களை கூட வச்சு நம்ம வழிபாடு பண்ணுறோம். அதை வந்து நம்ம நித்தியப்படி பூஜை பண்ணும்போது எனக்கு அது மனசுக்கு நல்லா இருக்குது, வச்சதுக்கப்புறம் மாற்றம் இருக்குன்னா நம்ம நித்தியப்படி பூஜை பண்ணுறோன்னா அது வந்து நல்ல ஓகே, அதை வச்சுக்கலாம். நம்மளால பண்ண முடியல அப்படின்னும் போது அதை வச்சுக்கிறது வந்து உகந்ததல்ல, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்றுறதுக்கு வருவோம். விளக்கு வந்து இப்போது நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய பஞ்சதீப எண்ணெய் அப்படின்னு சொல்லி விற்கிது. அதில் நிறைய கெமிக்கல் கலக்கிறாங்க ஒன்று. அப்புறம் வந்து அதில் நல்லா பாருங்கள், அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துருக்காங்கன்றது பார்த்தீங்கன்னா ரைஸ் பிரான் ஆயில், அப்புறம் வந்து நிறைய நம்ம எண்ணெய்கள்லாம் செய்யும்போது அதில் மீந்து போகிற கெட்டு போகிற எண்ணெய்களை எசென்ஷியல் ஆயில் போட்டு நம்மளுக்கு விற்கிறாங்க. அதில் ஒரு காலமும் தீபம் ஏற்றக்கூடாது. இப்போ அதாவது நம்மளோட முன்னோர்கள் ஆன்மீக ரீதியாக நம்மளுக்கு சொன்னது என்னென்னா நல்லெண்ணெய் தீபம், நெய் தீபம், இது 2 மட்டும்தான் ஆன்மீகத்துக்கு பொதுவாக நிதர்சனமாக நித்தியபடி நம்ம பூஜைக்கு பயன்படுத்துறது. இந்த நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய், சுத்தமான நெய், இது 2 வச்சு தான் நம்ம விளக்கு ஏற்றணும் வீட்டில். அப்போ எப்படி பண்ணணும்னா முதல்ல விளக்கு நல்லா சுத்தம் பண்ணிடணும். அதாவது ஒரு விளக்கு இன்னைக்கு ஏற்றிட்டோன்னா நாளைக்கு திரும்ப அந்த விளக்கு ஏற்றினா அதை சுத்தம் பண்ணி தான் ஏற்றணும். அப்படியே அந்த அழுக்கோட திரும்பவும் அதை ஏற்றக்கூடாது. அதே மாதிரி திரி மாற்றிடணும். இன்றைக்கி நம்ம காலையில் நித்தியப்படி நம்ம வீட்டில் பூஜை பண்ணுறோன்னா காலையில் தீபம் பொருத்துவோம், திரும்பவும் சாயங்காலம் தீபம் பொருத்துவோம். ஒரு வீட்டில் தூங்கா விளக்கு அணையா தீபமாக வச்சு வழிபாடு பண்ணுற வழக்கமும் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம அதில் எண்ணெய் மட்டும் ஊற்றிட்டே வந்தால் போதும். அப்படி இல்லைன்னும் போது நம்ம காலை மாலை விளக்கு ஏற்றுறோன்னா காலையில் ஏற்றின திரியை எடுத்துட்டு அப்புறம் வேற புது திரி போட்டு தான் தீபம் ஏற்றணும். ஆனால் அதுலேயுமே வந்து எண்ணெயை ஃபர்ஸ்ட் ஊற்றி திரி போடணுமா, திரியை போட்டு எண்ணெய் ஊற்றுறமான்றதே ஒரு கன்ஃபியூஷன். இப்போ விளக்குல வந்து எண்ணெயை தான் வந்து முதல்ல ஊற்றணும். அதாவது எண்ணெய் திருத்தி என் வாழ்க்கையை பிரகாசமாக்கு அப்படின்ற தாத்பரியம். ஆமா, எண்ணெய் திருத்தி என் வாழ்க்கையை பிரகாசமா, இந்த ஒளி வந்து எப்படி சுடர் விட்டு எரியுதோ அது போல என் வாழ்க்கையும் பிரகாசமாக்கு அப்படின்ற ஒரு தாத்பரியத்துல தான் நம்ம தீபம் ஏற்றுறோம். அப்போ வந்து எண்ணெயை முதல்ல ஊற்றி அதுக்கப்புறம் திரி போட்டு அதுக்கப்புறம் தான் தீபம் வைக்கணும். வச்சு நம்ம இந்த நம்மளோட வேண்டுதலை வச்சு வழிபாடு பண்ணலாம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டம் வருவோம். இப்போ நல்ல ஒரு நறுமணமான, இப்போ வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போதே நம்மளா இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், வெளியில் நம்ம வேலைக்கு போவோம், நிறைய பிரச்சனைகள் இருக்கும், நிறைய டென்ஷன் நம்மளுக்கு இருக்கும். நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்ம மனசு ஒரு அமைதியாக இருக்கணும். அப்போ வீட்டில் வந்து நல்ல அதிர்வலைகள் இருந்தால் மட்டும்தான் அந்த மன திருப்தி மன நிம்மதின்றது நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா தினமும் வீட்டில் சாம்பிராணி போடணும். சாம்பிராணியோ இல்லை ஊதுவத்தியோ அது ஏதோ ஒன்று நல்ல வாசனை இருக்கக்கூடியதாக நம்ம வந்து தேர்ந்தெடுத்துக்கணும். இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊதுவத்தியோ இல்லை சாம்பிராணி நம்ம அதையே நம்மளுக்கு அது ஓகே ஆயிடுச்சு, நம்மளுக்கு அந்த வாசனை பிடிச்சிடுச்சுன்னா அதையே ரெகுலர் பண்ணணும். அடுத்தடுத்து இப்போ இந்த வாரம் ஒன்று ஏற்றுனா அடுத்த அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. நம்ம தொடர்ச்சியாக நல்ல ஒரு நறுமணம் இருக்கிற நல்ல ஒரு ஊதுவத்தியோ சாம்பிராணியோ தொடர்ந்து அதை கடைப்பிடிக்கணும். 1. 2வது நம்ம தீபாராதனை பண்ணுறோம் சாமிக்கு. அதாவது நம்ம பூஜையோட முழுமை எப்போ அடையும்னா
நம்ம வேண்டுதல் கோரிக்கைகள் வச்சு நைவேத்தியம் பண்ணி தீபாராதனை பண்ணும்போது தான் அந்த பூஜை வந்து முழுமையடையும். அப்போ தீபாராதனை பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் தான் நம்ம அதாவது இப்படி வலது கடிகாரத்துக்கு எதிர் திசையில அந்த மாதிரி தான் நம்ம சுத்தணும். இப்போ உள் மாதிரி இப்படி உள்பக்கமாக சுற்றுவாங்க, அப்பிரதட்சணமாக சுற்றுவாங்க, அந்த மாதிரி வந்து சுற்றக்கூடாது. அது வந்து நெகட்டிவ் எனர்ஜியை கிரியேட் பண்ணோம் அந்த இடத்துல. அப்போ நம்ம எப்பயுமே ஆன்டி கிளாக் வைஸ் தான் சுத்தணுமே தவிர இப்படி உள்பக்கமாக இப்படி உள்டாவாக சுற்றுறதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சுற்றக்கூடாது. முதல் விஷயம். ரெண்டாவது, நெய்வேத்தியம் வைப்போம். ஒரு வெத்தலை பாக்கு, அதாவது ஒன்றுமே இல்லைனா கூட ஒரு வெத்தலை பாக்கு பழம் நம்ம வைப்போம். அதை அந்த பூஜை முடிஞ்ச உடனே அந்த இடத்த விட்டு எடுத்துடணும். அதாவது தெய்வத்துக்கு நம்ம நெய்வேத்தியம்னா என்னென்னா, சாமி வந்து அதை சாப்பிட்றது கிடையாது. எனக்கு இன்னைக்கு இந்த உணவை கொடுத்துருக்க அப்படின்னு நம்ம தெய்வத்துக்கு தெரிவித்து நன்றி சொல்லி நம்ம அதை சாப்பிட்ணும். அதுக்கு அதை நெய்வேத்தியம் பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம பிரசாதமாக நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோ இல்லை யாருக்காவது நம்ம கொடுத்துடலாம். ஆனால் அதை அந்த இடத்துலயே வைக்கக்கூடாது. அது கெட்டு போகிற மாதிரி அந்த மாதிரி சூழ்நிலை பண்ணக்கூடாது. அதனால வந்து நிறைய நெகட்டிவ் எனர்ஜி நம்ம கிரியேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வாசலில் வந்து எலுமிச்சை பழம் அரிஞ்சு வைப்பாங்க. அது பண்ணவே கூடாது. எலுமிச்சை பழம் அரிஞ்சு வாசல் நிறைய வாசல்களில் நம்ம அந்த மாதிரி பார்த்துருப்போம். எலுமிச்சை பழத்துல கொஞ்சம் குங்குமம் போட்டு வாசல்ல 2 பக்கம் அந்த மாதிரி வைக்கவே கூடாது. இப்போ அது ஒரு வேளை அதை வைக்கிறோம்னா வாசப்படியில் வைக்கக்கூடாது, வீட்டுக்கு வெளியில வேணா வைக்கலாம். அது கூட அமாவாசையில மட்டும்தான் அந்த எலுமிச்சை பழம்ன்றது. ஒரு கோழி அறுத்து பலி கொடுத்தோன்னா என்ன பலனோ, ஒரு எலுமிச்சை பழம் எடுத்தா அதே பலன் தான். அப்போ நம்மளோட நிலவாசல்னும் போது அதுல நம்ம மகாலட்சுமி குடியிருக்கிற இடம், அதே சமயம் நம்மளோட குலதெய்வம் குடியிருக்கிற இடம். அந்த இடத்துல கீழே வாசப்படிக்கு கீழே விளக்குமே போடக்கூடாது. வீட்டுக்கு வாசலில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா 2 தீபம் ஏற்றி வைப்பாங்க. அந்த மாதிரி ஏற்றி வைக்கக்கூடாது. ஏன்னா நம்மளோட கால் கிட்ட அந்த தீபம் இருக்கும். அதனால அந்த இடத்துல ஏற்றக்கூடாது. உங்களுக்கு அப்படி வாசலில் விளக்கு ஏற்றணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு, அப்படி ஏற்றணும் அப்படி ஒரு கட்டாயம் இருந்தீங்கன்னா, அந்த வாசலுக்கு பக்கத்தில் வந்து ஒரு மாடை மாதிரி அமைச்சு அந்த தீபம் வந்து நம்மளோட நெஞ்சுக்கு நேராக இருக்கிற மாதிரி அமைச்சு அந்த இடத்துல விளக்கு தினமுமே ஏற்றலாம். அது ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும். இப்போ வாழைப்பழம் வைக்கிறத பற்றி சொல்லியிருந்தீங்க. அந்த வாழைப்பழமே வந்து எந்த திசையில வைக்கணும் அப்படின்றதுக்கு நிறைய சாஸ்திர சம்பிரதாயங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஆமா, வாழைப்பழமாகட்டும் வெற்றிலையாகட்டும் வாழை இலை போட்டு படைக்கிறோம் தெரியுங்களா, நுனி பக்கம் வந்து வடக்க பார்த்த மாதிரி இருக்கணும். இப்போ வாழை இலை இப்படி வளர்ந்து இப்படி வருதுன்னா நுனி வந்து இதுதான். அந்த நுனி வந்து வடக்க பார்த்த மாதிரி இருக்கணும். வெற்றிலையாகட்டும் அந்த வெற்றிலையோட நுனி வந்து வடக்க பார்த்த மாதிரி இருக்கணும். வாழைப்பழமாக இருந்தாலும் வடக்க பார்த்த மாதிரி தான் அந்த நுனி பகுதி வந்து வடக்க பார்த்த மாதிரி தான் நம்ம வைக்கணும். இப்போ ஒரு சிலர் இப்போ நம்மளோட தமிழ்நாட்டில் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா கிழக்க பார்த்த மாதிரி பூஜை ரூம் அமைச்சிருப்போம். அதுவே அந்த தெற்கத்தி சைட்லலாம் போய் பார்த்துட்டிங்கன்னா வடக்க பார்த்த மாதிரி பூஜை ரூம் வைப்பாங்க. இப்போ நம்ம பூஜை பண்ணும்போது நிறைய வித்தியாசம் தெரியும். நம்ம கிழக்கு பக்கம் பார்த்து வச்சதுனால இப்போ அந்த பழம் இலையெல்லாம் இப்படி வைக்கிற மாதிரி தெரியும். அதே தெற்கத்தி சைடில் போய் பார்த்தா இப்படி நேராக வைக்கிற மாதிரி தெரியும். நம்ம என்ன பண்ணுறோம், அந்த தவறு, நம்ம இப்போ இப்படி வைக்கிறது தப்பு போல, அவங்க இப்படி நேராக வைக்கிறாங்க அதுபடி தான் வைக்கணும் அப்படின்னு நம்ம அதை தவறு பண்ணுறோம். ஆனால் வந்து இதுதான் உண்மை. அவங்க வந்து வடக்கு பக்கம் பார்த்து வைக்கிறதுனால நேராக, ஏன்னா அந்த நுனி வந்து வடக்கு பார்த்துருக்காங்க நேராக இருக்கும். நம்ம தமிழ்நாட்டு பக்கம்லாம் கிழக்கு பார்த்த மாதிரி தான் பூஜை ரூம் அமைப்போம். அப்போ அது வந்து இப்படி சைடாக இருக்கும். அதுதான் விஷயம். எப்படி பூஜை ரூம் எந்த திசையை பார்த்து இருந்தாலுமே அந்த நுனி பகுதி வடக்க பார்த்த மாதிரி நம்ம வைக்கணும். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல ஆன்மீக தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி.